Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 6 கல்லூரிக்கான ஆல் இந்தியா கோட்டா ரேங்க் 2023ல என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஆல் இந்தியா கோட்டா ரேங்கை வச்சு இந்த வருஷம் நீங்கள் கம்பேர் பண்ணி என்ன காலேஜ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்கில். நாமக்கல் மெடிக்கல் காலேஜுக்கு போன வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் அன்ரிசர்வ்டுக்கு 15,762 ரேங்க்லேருந்து தேர்ட் ரவுண்ட் 20,624 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஓபிசி நான் கிரீமிலேயருக்கு 16,696லேருந்து 20,654 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 20,869 ரேங்க்லேருந்து 24,172 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 97,322 ரேங்க்லேருந்து 1,28,611 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,37,922லேருந்து 1,52,156 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1ல் 16,985 ரேங்க்லேருந்து ரவுண்ட் 3ல் 19,004 ரேங்க் வரைக்கும் அன்ரிசர்வ்டுக்கு சீட் கிடச்சிருக்கு. ஓபிசி நான் கிரீமிலேயருக்கு 17,541 ரேங்க்லேருந்து 19,916 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 21,468 ரேங்க்லேருந்து 24,644 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 99,682 ரேங்க்லேருந்து 1,19,330 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1,31,844 ரேங்க்லேருந்து 1,22,516 ரேங்க் வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்கு. ஓகே, 478 454 இந்த இடத்துல 1,31,000 1,22,000 சம்திங் 52,000 அந்த மாதிரி இருந்திருக்கும். இது நான் வந்து செக் பண்ணி சொல்கிறேங்க. பட் இந்த 2 ரேங்க்கும் கரெக்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் அன்ரிசர்வ்டுக்கு 17,594 ரேங்க்லேருந்து 23,674 ரேங்க் ரவுண்ட் 5 வரைக்குமே சீட் கிடச்சிருக்கு. ஓபிசி நான் கிரீமிலேயருக்கு 18,623 ரேங்க்லேருந்து 23,211 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 21,535 ரேங்க்லேருந்து 24,472 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 93,768 ரேங்க்லேருந்து 1,22,977 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,32,106 ரேங்க்லேருந்து 1,44,782 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜில் நமக்கு வந்து சென்னை ஒட்டி இருக்கு இல்லையா, அன்ரிசர்வ்டுக்கு 12,346 ரேங்க்லேருந்து 23,655 ரேங்க் ரவுண்ட் 5 வரைக்குமே சீட் கிடச்சிருக்கு. ஓபிசி நான் கிரீமிலேயருக்கு 13,664 ரேங்க்லேருந்து 20,531 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 18,559லேருந்து 24,309 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 67,786லேருந்து 1,18,123 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,30,040 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் அரியலூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அன்ரிசர்வ்டுக்கு 16,372லேருந்து 23,137 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஓபிசி நான் கிரீமிலேயருக்கு 17,506லேருந்து 21,619 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 20,629லேருந்து 24,354 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 98,913லேருந்து 1,28,550 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,35,523லேருந்து 1,56,335 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஸோ தட் 456 1,56,000 ரேங்க் வந்திருக்கு அப்படின்னா இங்கே வந்து நமக்கு 454னா 1,57,000 இந்த மாதிரி ரேங்க்கில் தான் இங்கே இருந்திருக்கும். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு கிருஷ்ணகிரியில் பார்த்தோம் இல்லைங்களா, அது லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற காலேஜ் கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ரவுண்ட் 1ல் 17,013 ரேங்க்லேருந்து ரவுண்ட் 3ல் 21,426 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஓபிசி நான் கிரீமிலேயருக்கு 17,814 ரேங்க்லேருந்து 21,835 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 21,580லேருந்து 24,413 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 98,876லேருந்து 1,26,449 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1,36,144லேருந்து 1,58,064 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளுக்குமே நம்ம 15% ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரேங்க், நாட் கேட்டகரி ரேங்க், ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் 2023ல் என்னன்னு பார்த்துருக்கோம். 2024க்கும் ரேங்க் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்க போது. மார்க் தான் எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகி இருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட் ரேங்கை கம்பேர் பண்ணி எந்த மார்க் சேஃப்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா தமிழ்நாட்டில் நமக்கு
என்ன கட் ஆஃப் வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ.